தலைவர் பேசும்போது சொன்னாரு சார், இது மாவட்ட நிர்வாகத்துக்கு எந்த பொறுப்புமே இல்ல. அது இப்ப கேட்டா எடுத்தோன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரு கதையை எடுக்கிறது. ஏதாவது இங்க ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டா இவர்கள் வந்து எடுத்தோன்னா உத்தரப்பிரதேசத்தை பீகாரை பத்தி பேச. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்னு சொல்றேன். சார் இருங்க, அவர் பேசி முடிச்சிட்டோம். சார் அவர் 48 பேர் செத்தாங்க. அவர் முடிச்சிட்டு தமிழ்நாட்டே உதாரணம் சொல்றேனே. சார் அவர் முடிச்சிட்டு சார். சார் ப்ளீஸ் 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 ஜவஹர்லாலுக்கு பாய் புரியுற மாதிரி சொல்றேன். சைதே சாதிக் சார் பேசி முடிச்சிட்டு. பாய் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதட்டப்பட விடாதீங்க பாய். நான் பதட்டப்படல. சார் சார் நீங்க உத்தரப்பிரதேச உதாரணம் சொன்னீங்க. நீங்க கொஞ்சம் தமிழ்நாடு உதாரணமே சொல்றேன். நோட் பண்ணி வச்சிட்டு பேசுங்க சார். சார் 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 நோட் பண்ணி வச்சு பேசுங்க சார். தோல்வி அது சார் 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 யாருடைய தோல்வி? ஐயோ சார், தமிழ்நாட்டே உதாரணம் சொல்றேங்க. குளத்துல மகாமக குளத்துல 48 பேர் இறந்து போனாங்க. ஜெயலலிதா கலந்துக்கிற நிகழ்ச்சி. அதுக்கு யாருடைய தோல்வின்னு சொல்லுங்க. நான் உத்தரப்பிரதேச உதாரணம் சொல்லல, பீகார சொல்லல, தமிழ்நாட்டையே சொல்றேன். சார் 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 கொஞ்சம் சார் அவர் பேசி முடிச்சிட்டு ப்ளீஸ். இந்த திமுக காரங்களுக்கு எதிர்கட்சி பேசுறத கேட்கறதுக்கு எந்த பொறுமையும் இல்ல. எப்பவுமே உங்களுக்கு திசை திருப்பணும். சரி சரி, எதிர்கட்சி என்ன சொல்றாங்க, என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க, நாம செய்யறது தவறுதானா என்பதை யோசிக்கிறதே இல்ல. ராணுவ ஆட்சி போல அவங்க நடக்கணும்னு பாக்குறாங்க. அது தமிழ்நாட்டுல நடக்காது சார். சரி நடக்காது பாய். இது ஏன்னா நீ ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கு தான் முழு பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து ஆணையம் வந்து நாங்க அமைச்சோம். நீங்க அந்த சமயத்துல ஆணையத்தை என்ன சொன்னீங்க? அந்த ஆணையத்தை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை ஏத்துக்கிற மாட்டோம் சொன்னீங்களா இல்லையா? நாங்கள் ஆணையம் வந்து தவறுன்னு சொன்னீங்களா இல்லையா? சரி, அதற்கு பிறகு ஆணையத்தை ஏத்துக்கிட்டீங்க. அதற்கு பிறகு அந்த ஆணையம் கொடுத்த பரிந்துரைகளை நீங்க அமல்படுத்தினீங்களா? அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னாங்களா, அதை செஞ்சீங்களா? அவர்களுக்கு என்னன்னா பதவி உயர்வு கொடுக்கறீங்க. இப்ப என்னடா, அதாவது சார் இவங்களுக்கு என்னடா, ஒரு இவர்கள் வந்து லேட்டா வந்தார்கள், இந்த வந்து ஒரு பக்குவப்படாத கும்பல், அதனால் ஏற்பட்ட விபத்து, இப்படியே சொல்லிட்டு அப்படியே முழுக்க முழுக்க அவருக்கு மேல பழிய போட்டு இந்த அரசாங்கத்துக்கு எந்த பொறுப்பும் இல்ல, கடமை இல்ல, நாங்க காவல்துறை சிறப்பா செஞ்சோம், நாங்க கள்ளச்சாராய மரணத்தை எல்லாம் தடுத்துட்டோம், ஏர் ஷோ நடக்கும் போது 5 பேர் மரணமாவதெல்லாம் தடுத்துட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், இந்த தஞ்சாவூர்ல கூட தேர் இழுக்கும் போது 9 பேர் இருந்தாங்களே, இது எல்லாம் நாங்க தடுத்துட்டோம், இதையும் நடத்திட்டோம், எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்ல மாதிரி இந்த மாதிரி பேசுவதுதான் கையாளாகாத அரசாங்கமா செயல்படுது. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், சார் ஒரு விஷயம் சார் இல்லைங்க, மாற்று கட்சிகள் இப்ப பலம் கொண்டு வருவதை பார்த்து இவர்களால் பொறுக்க முடியல, நமக்கு பொறுக்க முடியல. ஏன்னா இதனுடைய சக்தி வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு எண்ணத்துல அதை வேண்டும் என்று திட்டமிட்ட சதியாக அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்துல 41 பேர்களுடைய உயிரை பலி கொடுத்தது இந்த அரசாங்கம். அதற்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் எடுக்கணும். சரி சரி, ஜவஹர்லால் சார் முடிக்கிறேன், ஏதோ சொல்ல நினைச்சா சொல்லலாம் ப்ளீஸ். எந்த வகையிலும் பயன் இல்ல. நீங்க மக்களுக்கு இந்த அரசாங்கத்தில் அங்க எந்த சதியும் நடக்கல அப்படின்னு ஒரு தைரியம் இருந்தால் நீங்கள் அமைச்சர்களை வச்சு பேட்டி கொடுத்து திசை திருப்ப விட்டுட்டு சிபிஐ விசாரணைக்கு விட்டு பாருங்க, உண்மை நிலவரம் தெரியும், அப்ப முழுமையா ஏத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்க பயப்படக்கூடிய அந்த பதட்டத்தின் மூலம் நீங்கள் இதில் ஏதோ ஏற்பட்டிருக்கீங்க, ஏதோ நீங்க பண்ணிருக்கீங்கிறது சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார் எல்லாருக்கும் நான் போதுமான நேரம் கொடுத்திருக்கேன். அதிமுகவை எதிர்த்து விஜய் பேசினார் சொன்னார், ஆமா பேசினார், அதிமுகவுக்கு எதிரான அணியில் இருப்பவர் தான். ஆனால் இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் தர்மத்துக்காக நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.